ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈசிஆரில் இருக்கிற கேஜி நர்சரி தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குங்க நர்சரி. ரொம்ப சீப்பு அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லா செடியுமே கிடைக்கிது. வெளியில் நிறைய நர்சரிக்கு போயிருப்போம், அங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. இங்கே வந்து 10 ரூபாயிலேருந்து செடி கிடைக்கும். எல்லா வெரைட்டியுமே இருக்குது உங்களுக்கு. இந்த காகிதப்பூலேருந்து ஆரம்பித்து எல்லா செடியுமே இருக்குது. போகன் வில்லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காகிதப்பூ. இது வந்து எல்லா கலர்ஸுமே இருந்தது. இந்த மாதிரி ரோஸ் செடிலாம் நிறைய இருக்குது. செம்பருத்தியும் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. எல்லாமே கம்மியாக இருக்குது. 50 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா. ரொம்ப பெரிய பெரிய செடினா 100 ரூபா. அதுக்கு மேலெலாம் நான் செடி பார்க்கல. ரொம்ப பெரிய மரம் கன்று மட்டும் ஒரு 200 ரூபா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ வேணால் வாங்கலாம். நம்ம கம்மியாக இருக்கிறதால நம்ம எவ்வளோ வேணால் கலெக்ஷன் வாங்கலாம். இது ஃபுல்லாக செம்பருத்தி வெரைட்டி நிறைய வச்சுருந்தாங்க. இது எல்லாமே 30 ரூபா தான் இருந்துச்சு. இது போகன் வில்லா. அப்படியே எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் வச்சு நம்ம மேலே மொட்டை மாடியெலாம் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். மல்லிகைப்பூ செடி, அடுக்கு மல்லியெலாம் நிறைய இருந்தது. 5 அடுக்கு வரைக்கும் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மழையால் கொஞ்சம் பூவெல்லாம் கொஞ்சம் கொட்டிருச்சு, அவ்வளோதான். எல்லாமே செம்பருத்தி வெரைட்டிஸு. அது மாதிரி குரோட்டன்ஸும் இருந்துச்சு. எல்லா கலர் செம்பருத்தி, சேஞ்சிங் ரோஸ் இருக்குது, ரோஸ் இருக்குது. இது எல்லாமே எலுமிச்சை கன்று, சாத்துக்குடி அந்த மாதிரி இருந்தது. ஸ்வீட் லெமன் செடி அந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே குட்டி குட்டி குரோட்டன்ஸு, கிராக்டர்ஸ். மணி பிளான்ட்டுக்கு இருந்தது. அங்கேயே தொட்டிலாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. வெளியில் பார்க்கும்போது அவங்க கொடுக்குற காசு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ரீசனபிளாக இருக்குது. வாங்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பால்சந்தெலாம் இருந்துச்சு. ஹெக்ஸோரா நிறைய வெரைட்டி இருந்தது. எல்லா கலர்லேயுமே இருந்தது. இது குட்டி குட்டியாக பூக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹெக்ஸோரா. கலர்ஸ் வந்து ரெட் இருந்தது, பிங்க் இருந்தது, ஒயிட் இருந்துச்சு. இது மாதிரி குரோட்டன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய குரோட்டன்ஸ் வெரைட்டி, நிறைய கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லா கலர்ஸு, எல்லா வெரைட்டியுமே இருந்துச்சு. இதுவும் வாங்கிட்டு நம்ம பெரிய பெரிய பாட்டில் வச்சு நம்ம பால்கனிலாம் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சங்குப்பூ செடி கூட வச்சுருந்தாங்க பாருங்கள். எல்லா செடியுமே இருக்குது. அது மாதிரி தொட்டாச்சினிங்கி செடி கூட வச்சுருந்தாங்க. குழந்தைகளுக்கு தொட்டாக்கா சுருங்கிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த செடி கூட வச்சுருந்தாங்க கப்பில். எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது. விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. இது வந்து பெரிய பெரிய ஹெக்ஸோரா. முன்னாடி குட்டி ஹெக்ஸோரா பார்த்தோம், குட்டி குட்டி பூவு. இது பெருசு. இது எல்லாமே குரோட்டன்ஸ் தான். இது மான்ஸ்டர் செடி. இது எப்படி இருக்குது பாருங்கள், அவதார் படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும்ல, ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அந்த செடியில். அதெல்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. இதுவும் மணி பிளான்ட்லாம் நிறைய இருந்தது. ஸ்பைடர் செடி இருந்துச்சு. கொய்யா செடியெல்லாம் இருந்தது. அரளிப்பூ செடி எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இங்கே. இது ஃபுல்லாக வேண்ட்ரிங் ஜூ இருந்தது நிறைய. சூப்பராக இருக்கும். வேண்ட்ரிங் ஜூலாம் வாங்கிட்டு தொட்டியில் வச்சு ஹேங் பண்ணிட்டோன்னா நல்லா தொங்கும். நல்லா பிங்காக தொங்குறதால நல்லாயிருக்கும். செடி அழகாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. நம்ம எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இதான் மான்ஸ்டர் செடின்னு சொல்கிறது. நிறைய செடியோட பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அப்படியே பார்த்துக்கோங்க. எல்லா செடியுமே இருக்குது பாருங்கள், அவைலபிளாக எல்லாமே இருக்குது. மருதாணி செடியில் நான் வாங்கியிருந்தேன். மருதாணி செடி வந்து பெரிய செடியாக இருந்துச்சு. அதுவே வந்து 50 ரூபா தான் இருந்தது. நல்லா வளர்ந்த செடியாக நான் வாங்கிட்டு வந்தேன். அதுவே 50 ரூபா தான். மண்ணெல்லாம் அங்கேயே கிடைக்கிது. செடி நடுறதுக்கான மண்ணெல்லாம் ஒரு மூட்டை கணக்காக தான் வச்சுருக்காங்க. மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு மூட்டை வந்து 120 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. எருவெல்லாம் போட்டு, மணல், எருவு, செம்மண் எல்லாம் போட்டு கலந்தே வச்சுருக்காங்க. அந்த மண் வாங்கிக்கிட்டோன்னா இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு அந்த மண்ணை போட்டு டக்குன்னு நட்டுடலாம். அந்த அளவுக்கு ரெடியாக இருந்தது மண். எல்லாமே அரளி செடி போட்டிருந்தாங்க. நிறைய கலர்ஸு. வாழைக்கண்ணெல்லாம் இருந்துச்சு. நிறைய வாழைக்கண்ணு இருந்துச்சு. அது எல்லா வெரைட்டியுமே இருந்தது. இதில் நந்தியாவட்டை செடி, அடுக்கும் இருந்தது, ஒத்தையும் இருந்தது.
அக்லோனிமாவும் இருந்தது நிறைய கலர்ஸு. இங்கே எல்லா செடியுமே அவைலபிளாக இருக்குது. இது பெரிய நர்சரி, அதனால் அவ்வளோ தூரத்துலேருந்து காமிச்சிட்டு வர்றதால நிறைய செடி இருக்குது பாருங்கள். இது ஒரு 10 ஏக்கர் இருக்கும் போல். அவ்வளோ பெருசுலேயுமே செடி தான் இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் கூட அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாக்கா இத்தனை செடி வேணும், இந்த வெரைட்டி வேணும் அப்படின்னா அவங்களே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க, டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க, ஃப்ரீயாக பண்ணிவிடுவாங்க. எல்லா செடியுமே அவைலபிளாக இருக்குது. குட்டி குட்டி செடியெலாம் எல்லாத்துக்குமே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி செடியெல்லாம் கூட இருந்துச்சு இங்கே. எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வரவே மனசு இல்லை, அவ்வளோ இருக்குது செடியெல்லாம். தொட்டியும் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இதோட லாஸ்ட்டில், வீடியோவோட லாஸ்ட்டில் இந்த கடையோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையானதை நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு வந்துடலாம். சூப்பரான நர்சரி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.